ஹாய் கைஸ், இப்போ நான் உங்களுக்கு புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். தேவையான மசாலா பொருட்கள் இது ஆனியன், இது நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் லெமன் அரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அரிசி சோப் பண்ணி வச்சிடணும். சாதா அரிசி தான். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நெய் விட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு கேரட்டும் உருளைக்கிழங்கும் கலக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக பண்ண போகிறதுனால கொஞ்சமாக கேரட் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். நீங்கள் வேணுங்கிறத குவான்டிட்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அது வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா அரைச்சி அது இதில் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த அரிசியை போடுறோம். கலஞ்சி வச்சுருக்க அரிசியை இந்த அரிசியை போட்டுட்டு கிளறி விட்டுக்கணும். இந்த அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் அரிசியை போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விடணும். நான் 1க்கு 2 விட்டுருக்கேன். நல்லா கலக்கி நல்லா இந்த மாதிரி இது பண்ணிட்டு என்ன பண்ண போனால் நல்லா கொதி வந்தோன்னா அரிசி எல்லாம் மேலே தெரியும். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிட வேண்டியதுதான்.
இந்த மாதிரி அரிசி இந்த மாதிரி கொதிக்கும் போது இப்போ குக்கரை மூடிடணும். மூட போகிறோம் நம்ம. குக்கரை மூடியாச்சு. விசில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சுவையான புதினா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் கலந்து காட்டுறேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது. சாதா ரைஸ் அரிசியில் செஞ்சது. அவ்வளோதான். இதை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.